Hi, hello friends, welcome back to my Tamil Edits YouTube channel. நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்து சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ எடிட்டிங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சவங்களோ இல்லை உங்களோட ஃபோட்டோ வச்சு உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி எடிட் பண்ணுறது அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் மரம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போட்ட வீடியோ ஒவ்வொரு வீடியோஸும் அடுத்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு Alight மோஷன் அப்ளிகேஷன் அப்படி இந்த அப்ளிகேஷன் கொண்டு இருந்தால் மட்டும் உங்களால் வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறதுனால மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஜஸ்ட் நீங்கள் ப்ரூவில் பார்த்து எடிட் பண்ணுறது அப்படின்றது குயிக்காக பார்த்தலாமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வேணும். டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கு லிங்க் இருக்குது, வேணுன்றதை எடுத்துங்க. ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் மாதிரி தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ தான் மேக் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்க முடியும் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு லிங்க் மூலியமாக பார்த்தா இந்த ஒரு லிங்க் கொடுத்துருவேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படிலாம் ஒரு QR கோட் கொடுக்கலாம். அந்த QR கோடில் நீங்கள் கூகுள் லென்ஸில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பை நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ப்ராஜெக்ட் லிங்க்கு, அதுக்கப்புறம் ஃபாண்ட். ஓகே, அந்த வீடியோ படுத்து ஃபாண்ட் தேவைப்படுதுல ஃபாண்ட் மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி அதை லிங்க்ஸில் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த ஒரு டேட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு, ஃபாண்ட் சொல்லிட்டு மூணுமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுங்கள். எப்படி நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வீடியோ பார்த்து ஆல்ரெடி யூடியூப்ல கிரியேட் பண்ணி போட்டுருக்கேன். எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்ல நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் லிங்க் QR கனெக்ட் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்த்தலாமா? சரி, ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். திஸ் மந்த்னு இருக்கும். ஓகே, திஸ் மந்த்து கிளிக் பண்ணிங்க. அந்த திஸ் மந்த்க்கே ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு எடிட்டட் டெக்ஸ்ட் கொடுத்துங்க. திஸ் மந்த்து இல்லை 2 வீக், டுடே, பிஃபோர், அதாவது டுடே, திஸ் டே அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நான் டுடேன்னு கொடுத்துக்கலாம், இல்லை திஸ் டே, திஸ் மந்த்னு கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் எப்படி வந்திருந்தோ அதை பார்த்தா நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இல்லை நம்பர் கூட போடலாம். 12 ஜனவரி, 12 மார்ச், ஏப்ரல், மேலே பார்த்தா 12 மார்ச் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு ஓடு இருப்போம் தான் அவங்களுக்கு எப்போ பர்த்டேவோ அந்த டேட்டை பண்ணால் மென்ஷன் பண்ணிங்க. அதை போட்டுக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தா தனுஷ்னு வரும். இந்த இடத்துல யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேமை கிளிக் பண்ணிங்க. எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அவங்களோட நேமை பார்த்தோன்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி டிக்குன்றதை நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபாண்ட்டு பார்த்தோன்னா மறக்காமல் இம்போர்ட் பண்ணிங்க. நிறைய ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. நான் ஃபாண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண தெரியாதவங்க ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்த்தா போட்டிருக்கேன். எப்படி ஆல்மோஸ்ட் அப்படியே ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே விடுறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைட் சார் கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு ஒன் டைம். ஓகேங்களா? ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்கும். ஓகேங்களா? அந்த இது கீழே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு இமேஜ் அப்படியே கட்டமாக ஒரு இமேஜ் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த காட்டுற பாருங்க ஸ்க்ரீனில். இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களோட இமேஜ் நீங்கள் பார்த்தோன்னா ஆட் பண்ணணும். அது எப்படி ஒரு ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா ஒரு பாயோட இமேஜ் கொடுத்துட்ருக்கேன். இந்த பாயோட இமேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை நீங்கள் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆட் பண்ணணும். யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க. அதை யூஸ் பண்ணி லாஸ்ட் டே பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. உங்கள் 2 ஃபிங்கர் ப்ராஜெக்ட் ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தா ஷோ ஆகும். இங்கே ஃபஸ்ட்டாக ஸ்டார்டிங் ஃபோட்டோ இங்கே தான். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் அண்ட் ஃபில் கலர் அண்ட் ஃபில்லாக கொடுத்துருங்க. அங்கே ஃபில்லு ஃபிட்டு ஒரு ஃபில் பட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரியில் எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி மேல் ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ செட் ஆகிடும். செட் ஆகினே ஃபஸ்ட்டு பேக் ஆகிடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆப்னு ஷோ. ஓகேங்க? அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு பார்த்தா இந்த மாதிரி நடுவில் வச்சுங்க. மூணாவது ஆப்ஷனுக்கு அந்த 3 ஆப்ஷன் கூட ஃபோட்டோ ஜூம் பண்ணுற ஆப்ஷன். ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சாலும் ஜூம் பண்ணிங்க, இல்லை ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா கரெக்டாக உங்கள் ஃபோட்டோவை வச்சுக்க சென்டர் பாயிண்ட்டில். இதே போல் தான் ஃபஸ்ட்டு இதே போல் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சின்ன இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? சின்ன இமேஜ் டக்கு டக்குன்னு பார்த்தோன்னா போகும். இந்த சின்ன இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்து பார்த்தா உங்களோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. அதே போல் ஜூம் பண்ணி சின்ன இமேஜ் மேலே குடி பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அது மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேங்க? லாஸ்ட் எடுத்துக்கும்
உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ணிங்க. லாஸ்ட் எடுத்து உங்கள் ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி மொபைல் சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஃபோட்டோ மட்டும் சேவ் பண்ணி முடிச்சா மட்டும் போது எஃபர்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோட்டோ மட்டும் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு சாங்லாம் பார்த்து இதில் இருக்கும். ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேவ் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற போட்டுங்க. அம்மா கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்கான கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஆனால் 1080 பிக்சல் FHD செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி ஷோ தான். இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோட முடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் எந்த வீடியோ தான் சேவ் ஆகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்து எடிட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக நீ பெஸ்ட்டான வீடியோக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.